மற்றொரு அண்மை செய்தி. கூட்டணியில் கன்னியாகுமரியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக நிர்வாகிகள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். கூட்டணியில் கன்னியாகுமரியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக நிர்வாகிகள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். கூட்டணியில் கன்னியாகுமரியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக நிர்வாகிகள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக். மீண்டும் கன்னியாகுமரியை காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக நிர்வாகிகள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதற்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டமானது தற்போது நிறைவேற்றிருக்கிறது. இதன் அடிப்படையிலே கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க திமுக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மாநில எல்லை மற்றும் தேசிய கட்சிகளுக்கான முக்கியத்துவம் இருப்பதால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க எந்த ஒரு ஆட்சேபனையிலும் தெரிவித்த அவர்கள், அதே சமயம் தொடர்ச்சியாக சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்வதால் திமுக வளர்வதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே வரவிருக்கின்ற சட்டமன்ற குளச்சல் தொகுதியில் திமுக போட்டியிட வேண்டும் என தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் தற்போது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பாஜக சம பலத்தில் இருப்பதால் கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் எனும் நிர்வாகிகளுக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று 5ஆம் நாள் அனைத்து தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இப்போது நடந்த கன்னியாகுமரி தொகுதிக்கு உட்பட்ட கூட்டத்தில் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதில் எந்த சிக்கலும் இல்லை. அதே நேரம் திமுக கன்னியாகுமரி வளர்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.